நம்ம எல்லாரும் முதலாவதாக ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்ன நீங்க வனாந்திரத்துல நடத்தும் போது, என்னை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நடத்தும் போது எனக்கு ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. அந்த வனாந்திர பாதையில அந்த நான் உங்களை 100% நம்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. 100% உங்களை நான் நம்பணும் ஆண்டவரே. கண்டிப்பா இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ காலையில துக்கப்படுவியா, மாலையில நீ அகமகிழ்வ. ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவா மாறும் அப்படின்னா சந்தோஷமா மாறும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எப்படி இருக்குன்னா, நீ காலையில துக்கப்பட்டா சாயந்தரம் உனக்கு என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். நீ சாயந்தரத்துல துக்கப்பட்டனா காலையில உனக்கு நீ என்னத்தோட எழும்புவ? அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீ எவ்வளவு பாடுகளுக்குள்ள போனாலும் நீ சோர்ந்து போகாத. அந்த பாடுகள் முடியும் போது ஒரு பெரிய பரமராஜ்யம், பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இருக்குன்றத கர்த்தர் ஆணித்தரமா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர்.